அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் அறையிலேருந்து காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் வச்சு தான் இன்னைக்கு நம்ம டிஷ் செய்ய போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைட் டிஷ். இது நீங்கள் சப்பாத்தி, புலாவ், பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். நல்ல ஒரு கிரேவி. ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபுல் ரெசிபி வேணுமா? ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது இந்த பாருங்க, சின்ன சின்னதாக பீசஸாக ஒரு சின்ன சின்ன பூவாக கட் பண்ணிட்டு சுடு தண்ணியில் ஒரு 3 நிமிஷம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஸோ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஜஸ்ட் லைட்டாக இதை பரட்டி வச்சிடலாம். ஸோ இதை பரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் பீசஸை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு பேன்ல ஜஸ்ட் நான் ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். ஸோ இந்த பீசஸை அப்படியே நம்ம பேன்ல மாற்றிடலாம். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அது நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணணும். காலிஃப்ளவர் ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா நானுமே நிறைய செஞ்சிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நீங்கள் வீட்டில் யூஸ்வலாக காலிஃப்ளவர் செஞ்சீங்கன்னா எந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்கள் வீட்டில் செய்வீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ 5 நிமிஷம் காலிஃப்ளவர் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த காலிஃப்ளவரை ஒரு வேற பவுலுக்கு மாற்றி வைக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வதக்கணும். ஸோ அதே பேன்ல நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ இதில் நம்ம இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, இதெல்லாம் எடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இது நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி போடுறேன். ஜஸ்ட் ஒரு ரஃபா சாப் பண்ணா போறோம். இதுல 6 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி ரஃபா சாப் பண்ணி போடுறோம். ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம சாட்டே பண்ணணும். ஸோ வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை. லைட்டா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த டிரான்ஸ்லூசண்டா வந்த பிறகு அடுத்து இதுல முந்திரி பருப்பு அதை சேர்க்க போறேன். ஸோ முந்திரி பருப்பு சேர்த்தா உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நல்ல ரிச்சா கிரீமியா இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வெங்காயத்தை சாட்டே பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு பெரிய தக்காளியை ரஃபா சாப் பண்ணி சேர்க்கிறேன். அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை கம்ப்ளீட்டா கூல் பண்ணணும். ஸோ இது கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம நல்லா இதை மையா அரைச்சிக்கணும். இப்போ இதில் ஜஸ்ட் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை நான் அரைக்க போறேன். ஸோ நம்மளோட மசாலா பேஸ்ட் நல்லா அரைஞ்சிருச்சு. இது நான் வேற பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு அகலமான கடாயில நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். ஸோ எண்ணெய் லைட்டா சூடான பிறகு இதுல 1 டீஸ்பூன் ஜீரகம். ஸோ ஜஸ்ட் லைட்டா அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இந்த அரைச்சு வச்ச மசாலா பேஸ்ட் இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஃப்ளேம் லோலியே வச்சு செய்யுங்க, இதெல்லாம் ரொம்ப தெறிக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ லோ ஃப்ளேம்லேயே நம்ம இந்த மசாலாவை கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes நல்லா இதை வதக்கணும். ஸோ 2 நிமிஷம் கழிச்சு இப்போ மற்ற மசாலா பவுடர்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது காஷ்மீரி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அடுத்து 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலாஸ் எல்லாம் சேர்த்த பிறகு பாருங்க கலர் எப்படி மாறி இருக்குன்னு. பாருங்க ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு மசாலால. லோ ஃப்ளேம்லயே இதை செய்யுங்க. ஸோ மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கு. இப்போ நான் இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறேன். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இதோட நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கப் வேக வச்ச ஃப்ரெஷ் பட்டாணி அதையும் சேர்க்கிறேன். பட்டாணியும் காலிஃப்ளவர் சேர்த்த பிறகு ஜஸ்ட் லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இதுல ஜஸ்ட் ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்த போறேன். நம்மளுக்கு காலிஃப்ளவர் வந்து பாதிவாசி குக் ஆயிருக்கு. ஸோ இப்போ கடாயை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேம்ல நம்ம காலிஃப்ளவரை கம்ப்ளீட்டா குக் பண்ணலாம். 10 நிமிஷம் கழிச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரா இருக்கு, எண்ணெய் லேசா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து கொஞ்சமா கசூரி மேத்தியும் நம்ம க்ரஷ் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொடியா நறுக்கின கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் உங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. காலிஃப்ளவர் கிரேவி அருமையா வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது என்னங்க, இப்போ நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குது சொல்றேன். காலிஃப்ளவர் கிரேவியை டேஸ்ட் பண்ண வேண்டாமா? சப்பாத்தியில போட்டு டேஸ்ட் பண்ணி சொல்றேன். சான்ஸ் இல்ல, வேற லெவல்ல இருக்கு. காலிஃப்ளவர்லாம் அவ்வளோ நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் அப்சர்வ் பண்ணிருக்கு. அண்ட் சப்பாத்திக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். அவ்வளோ கிரீமி, அவ்வளோ ரிச்சா, சான்ஸே இல்லைங்க. செம்ம காம்பினேஷன். நீங்க கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். காலிஃப்ளவர் மார்க்கெட்ல கிடைச்சதுன்னா கண்டிப்பா உடனே வாங்கிட்டு வந்து இந்த கிரேவியை நீங்க ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருமே சூப்பர்வா ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி.